மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுற இடமான திருச்சி கிழக்கிலையும் பெரம்பூர் தொகுதியிலையும் வேற வேற ஆளை போட்டுட்டார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. எஸ், திருச்சி கிழக்குல நம்ம சிரஞ்சீவி என்ற தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு ஆள் போட்டியிடுறார். பெரம்பூர் தொகுதியில சிவா என்ற தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடுறார் அப்படின்ற நியூஸ் இப்போதான் பரவிக்கிட்டு இருக்கு. இது பல பேருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். உண்மைதான், நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி பொய் கிடையாது, அது உண்மைதான். அதற்கு பிறகு இன்று நடந்த பல சம்பவங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்கூடிய விஷயமா இருந்துச்சு. சொல்ல போனா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்தது. என்ன ஸ்கேம் நீங்க கேட்டீங்கன்னா, மக்கள் நீதி மையத்தில் அந்த கட்சியே ஸ்கேம் தான் வச்சுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வேட்புமனுவின் போது ஒரு வேட்புமனுக்கு 50,000 பணம் வாங்கி இருந்தா போல நம்ம கமலஹாசன் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாது சொல்லிக்கிறாப்பல. அது ஒரு இஷ்யூ பெருசா ஓடிட்டு இருக்கு. சரி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வார்கள் பார்க்கலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா படிச்சு எங்களுடைய சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சரி, விஜய் அவர்கள் அப்படி செய்தாரா அப்படின்ற நிறைய நியூஸ் இப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் அப்படிதான் செய்தார். திருச்சி கிழக்குல ஒரு வேட்பாளரை, டம்மி வேட்பாளரை போட்டிருக்கிறார். அவர் பேரு சிரஞ்சீவி. அடுத்தது பெரம்பூர் தொகுதியில் சிவா என்ற நபரை போட்டிருக்கிறார். ஏன் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தேர்தல் கமிஷன்ல அந்த தேர்தலில் ஒரு விதிமுறை இருக்கு. அது எல்லாமே வித்தியாசமா இருக்கும், புதுசா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டிவிக்கே எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வைங்களேன், 234 தொகுதியிலும் வேட்பு தாக்கல் பண்ணியாச்சு. அவங்க எல்லாருமே ஒரு டம்மி வேட்பாளரை நம்ம போட்டு வச்சுக்கலாம். அது ஒருவேளை மெயினாக சொல்றேன், திருச்சி கிழக்குல விஜயோட இது கேன்சல் ஆயிட்டு, இல்லை நிறைய தவறுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா, இன்னொரு வேட்பாளர் இருக்காருல்ல, அவரை எடுத்துக்கலாம். அதனால ஒருவேளை விஜய் அப்ரூவல் ஆயிட்டாங்களே, அவ்வளோதான், அதை தூக்கி ரிமூவ் பண்ணுவாங்க. இது தேர்தல் ஆணையமே பண்ணும். அந்த விதிமுறையின்படி தான் ஒருவேளை விஜய் அவருடைய பெரம்பூர்லையுமே சரி, திருச்சி கிழக்கிலையுமே சரி, ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. சட்டத்தின்படி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுனாங்களேன், பிசிறு தட்டிட்டுனாங்களேன், டக்குன்னு அவரை போட்டலாம். அப்போனா 234 தொகுதியில் ஒரு தொகுதி போயிடும்ல. வேட்புமனு தாக்கல் பண்ணி அந்த வாபஸ் வாங்குற டேட்டும் போயிட்டுனா அதுக்கு பிறகு நம்ம இது வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது, பிரச்சனை ஆகிடும். அதனால தான் அப்படி பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கரூரில் செந்தில் ஓடு ஹாலி செந்தில் பாலாஜி ஓடிட்டாப்புல. எங்க கோவை தெற்கு அங்கே நின்ட்டாப்புல. கோவை தெற்குல ஏற்கனவே அங்கே ஒரு அம்மா நின்றுச்சு, பிஜேபி சார்வா. யாரு? வானதி ஸ்ரீனிவாசன். இப்போ அந்த அம்மா அங்கே வடக்கு போயிட்டு, இவங்களுக்குள்ள அண்டர்டீங்களா பார்த்தீங்களா? போன வாட்டி வரைக்கும் எங்கே போட்டிட்டுச்சு? கோவை தெற்குல தான் போட்டிட்டுச்சு அந்த அம்மா. செந்தில் பாலாஜியோட டீலிங் வந்த பிறகு அந்த அம்மா தூக்கி பிஜேபி நீங்கள் அங்கே போயிடுங்கன்னு சொல்லி அங்கே போட்டுட்டு அங்கே தான் கரூர் பாலாஜி நிற்கிறாரு. இப்போ கரூரில் அவர் ஏன் நிற்கணும்னா தெரியும். ஏன் நிற்கலை? அந்த ஆளுக்கு தெரியும், இந்த ஊர் ஃபுல்லாக நாரி கிடக்கு, நம்ம மக்களை கொண்டதே அவர் தாங்கிற மாதிரியான மக்கள் மனசில் இருக்குது. அங்கே நின்னா நீங்கள் கண்டிப்பாக அடி வாங்கிடுவீங்க. அதனால அவங்க தூக்கி மாற்றியாச்சு. இப்போ அந்த இடத்துல யாரை போட்டாங்கன்னா, தியாகராஜன் அப்படின்ற ஒரு ஆளை போட்டிருந்தாங்க திமுக சார்பா. இந்த விஜய் நான் சொன்னேன் இந்த மெத்தடு, டம்மி வேட்பாளரை போடலாம்னு, அப்படி டம்மி வேட்பாளரை தான் தியாகராஜனையே போட்டிருக்காங்க. திமுக அறிவிக்கும் போது அவரை தான் மெயினாக அறிவிச்சிச்சு, இவங்க அந்த கரூரில் நம்ம தியாகராஜன் நிற்பார் அப்படின்னு. ஆனால் டம்மி வேட்பாளர் யார் போட்டிருக்குன்னா அசோக், யார்? செந்தில் பாலாஜியோடைய தம்பி இருக்கிறார்ல, அவரை டம்மி வேட்பாளரை போட்டுட்டு இந்த வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தியாகராஜன் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலை? ஆட்டோமேட்டிக்காக அது ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இதை நம்ம அசோக்கை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்வதற்காகவே அங்கே ஒன்று போட்டிருக்காங்க. இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் அங்கே 2 பேர் அங்கே போட்டது டம்மி வேட்பாளர், அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, அதுக்காக தான் போட்டிருக்காரு, ஒரு சேஃப்டிக்காக தான் போட்டிருக்காரு. அதை யாரும் நீங்கள் தவறாக நினைக்க போயிருந்தா, நிறைய பேர் வந்து இப்படி நடந்திருக்கே உண்மையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதனால கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு கமலஹாசனின் மக்கள் நீதி மையம், அது மீதி தான் இருக்குது, அந்த நீதி மையம் இருக்குண்ணே. அந்த கட்சியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேட்புமனுக்களை வந்து விற்றாங்க. அது எல்லா கட்சியும் விற்பாங்கன்னு வச்சுங்களேன். இவர் வந்து நல்லா காஸ்ட்லியாக விற்றாப்புல.
ஒரு 50,000 அப்படின்னு. அங்கே உள்ள ஆட்களுக்குலாம் என்ன ஒரு இதுனா, நம்ம திமுகவோட கூட்டணி நிற்கிறோம், எப்படி நம்ம அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிடலாம், ஜெயிக்க வச்சிருவோம் இந்த திமுக அப்படின்றத எல்லாம் 50,000 கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு 60 பேர் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போயிட்டு இப்போ 30 லட்சம் நினைக்கிறேன். இப்போ வந்து திடீர்னு திமுக வந்து கை கட்டி விட்டுல கையை வச்சுட்டாங்க. நம்ம கமலஹாசனும் வாங்க வேண்டியெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து நேர்மையாக இருக்கிறோம், கூட்டணி தர்மம் என்ன கருமமோ சொல்லிவிட்டு ஓடி விட்டாப்புல. இல்லை இப்போ என்ன பண்ணி விட்டாங்கன்னா, அந்த காசை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் நீதி மையத்தோட இது கட்சி நிதியாகும். கட்சியே இல்லை, கட்சி இல்லை, அதுக்கு எதுக்குடா நிதி கொடுக்குறீங்க? என்ன தாண்டா நினச்சிருக்கிறீங்க நீங்கள்? பார்க்குறவங்களாம் கேனப்பையன். அந்த கட்சியில் இருக்கிறவன மொத்தம் ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேட்பு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. தலைவர் வந்து கட்சி பொதுக்கூட்டம் நடத்துவாப்புல, சின்னதாக மீட்டிங் எங்கே தேட்டரில். அந்த அளவுக்கு தான் அந்த கட்சியாக இருக்குது. இதில் வேட்புமனு வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஏமாத்திட்டு பெரிய ஸ்கேம் வைப்பாது, நல்லா ஸ்கேம் பண்ணிக்கிறாப்புல. சீமான் கூட பரவாயில்ல, திறநிதிங்கிற கையை கட்டிக்கிட்டு அன்பார்த்து சொத்தகளி பத்தகளின்னு சொல்லி ஏதாச்சும் பேசி அந்த மனுஷன் அம்மாண்டா பிச்சைதாடா கேட்குறத வெளிப்படையாக கேட்டு அது வீட்டு வாடகைக்கு கொடுத்து ஏதாச்சும் நம்ம சமாளிச்சுட்டு வருது. கமலஹாசன் எப்படிப்பட்ட ஆளுவா இருக்கா? உங்களுக்குலாம் உங்களை தேர்தல் நிற்க வைக்கிறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் எப்படி எம்எல்ஏ இல்லைங்க, சினேகெல்லாம் வாய் என்ன வாய் விட்டாப்புல எல்லாரும் அழைச்சிட்டு போயிட்டு வித்தியாசமான முறையில் ஏமாற்றி விட்டு உனக்கு ஒன்றும் கிடையாது போ அப்படின்னா ஆட்சி வார்த்தை விட்டு எல்லாம் காணக்கிறான். மொத்தமே இந்த கட்சியில் 60 பேர் தான். இன்னைக்கு அவனும் பிச்சுக்கிட்டானா போதும். அப்படியாக மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிறாரு நம்ம கமலஹாசன். அதற்கு ஒரு ஏற்கனவே தக்லைஃப்னு ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணார், அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டானே, சரி விடுங்க. சரி, அப்படியாக இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய அலை எப்படி இருக்கிறது பெருசாக தெரியலைங்க. ஏன்டா இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் தான் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சி வந்துருமோ, இந்த கட்சி வந்துருமோ, இவங்க தான் வருவாங்க, இவங்க கூட்டணியில் மேலே வந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய ஒரு மேட்ரு என்னன்னா, எல்லாருமே நான் டிவிகேக்கு ஓட்டு போடுறேங்கிறத பல இடங்களில் சொல்ல பயப்படுறாங்க. யாராச்சும் வரும்போது இல்லைங்க நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அந்த மனநிலை இருக்குது. ஆனால் வீட்டில் இந்த பொட்டு பொடுசுலாம் இருக்குல்ல, அவங்க பண்ணுற அட்டூசியம்ப்பா என்னமா பண்ணுறாங்க. ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் அவங்கள கையில் பிடிக்க முடியலையா? எங்கள் பக்கத்தில் அக்கடை கேட்குறேன், எங்கள் பையன் எங்கன்னா அவன் காலையில் வேணாம்ப்பா ஓட்டு கேட்க போயிருக்கானா, அவன் 5ஆவது 6ஆவது படிச்சுக்கிறான், தொப்பி ஒன்று பொண்ணு கிருட்டுன்னு சுற்றி நிற்கிறான், 5ஆவது வாங்குறான். அதே மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. நம்ம சின்னம் விசில். அப்போ தமிழ்நாட்டில் முழுக்க எல்லா குஞ்சு குழுப்பெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் கழுத்தில் ஒரு துண்டை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு மாசா போய் ஓட்டு கேட்டுக்குது. இன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், திமுக துண்டு போட வராப்புல, நான் டீ கேட்குறேன் அப்படின்ட்டான். டேய் உனக்கு வயசே ஒரு 9-10 வயசாக இருக்கும். அந்த ஆளு அதேமா கேண்டிடேட் நினைக்கிறேன், போடாதீங்க நான் டீ கேட்குறேன்ட்டாயா. அந்த தில்லு யாருக்கே வரும்? இன்னைக்கு வந்து யாராச்சும் ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா இவங்களேன், சரிங்க நான் ஓட்டு போட்டுறேன், உங்களுக்கு ஓட்டு போட்டுறேன்னு டிவி கேட்காருன்னு சொல்லிட்டு என்கிட்ட பகச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்களேன். அந்த சின்ன பையன் இளங்கன்று பயமரியாது இல்லை, நான் டிவி கேட்குறேன், எனக்கு துண்டுலாம் போடாதீங்க அப்படின்ட்டாப்புல. அவர் சவால் விட்டு போறாப்புல, அதாவது நான் ஜெயிச்சிட்டானா நீ அந்த துண்டை போட்டுக்கோ, டிஎம்கே துண்டை நீ போட்டுக்கோ, அப்படி நான் தோத்துட்டேன்னா இந்த துண்டை நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போயிருக்கிறாப்புல. அநேகமா டிவிகே துண்டை அவர் போட வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பல இடங்களில் இந்த வயசான பாட்டிகள் படுத்துகிற பாடலாம், ஐயோ அந்த சின்ன பசங்களோட வச்சு சமாளிக்கலாம் இருக்குது. இந்த கிழவிங்க படுத்துகிற பாடு இருக்குது, ஐயாப்பா விசில் அடிச்சு காமிக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குமா இல்லையா, என்ன ஆகும் ஏதாகும் பயந்துகிட்டு இருக்காங்கல்ல. எல்லா வீடுகள்லையுமே டிவிகேக்கான ஓட்டு இருக்கு. ஏற்கனவே சிடிஆர் சொல்லியிருந்தார், ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு எங்களுக்கு இருக்குங்க, ஒரு 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு எங்களுக்கு வந்துட்டாலே 2.5 கோடி ஓட்டு வந்துருக்கு. அது மோர் தென் 40% சொன்னார்ல அன்னைக்கு. எனக்கு அது கால்குலேஷன் இடிச்ச மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எல்லா வீடுகள்லையும் வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க, இல்லை தாத்தா இருப்பாங்கல்ல, அந்த வீட்டில் ஒரு சின்ன குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையன் படுத்துற பாடு இருக்குல்ல, நீ டிவிக்கு ஓட்டு போடுன்னு தன்னோட பாட்டியை கண்ட்ரோல் பண்ணுறான், அம்மாவை கண்ட்ரோல் பண்ணுறான், அப்பாவை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். 1-2 விட்டுருங்க, அம்மாவையும் அந்த பாட்டியையும் அவன் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுறான். டிவிக்கு தான் ஓட்டு போடுப்பா, டிவிக்கு ஓட்டு போடாதா, டிவிக்கு ஓட்டு போடாதான்னு அந்த கேள்வியை படுத்துகிற பாடு சரி, அவங்க அம்மா படுறது சரி.
உண்மையா சொல்லணும்னா என் டாக்டர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டா எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவா, பெரிய ஹோட்டல் கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருக்கா, எனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பா என் பொண்ணு சொல்றதை நான் செய்வேன். கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். பணமே வாங்கினாலும் என் பேரன் சொல்லிட்டான், என் புள்ள முன்ன படித்து எடுக்கிறாங்க, நான் அதனால ஓட்டு போடுறேன்னு சொல்ற அளவுக்கு எல்லா தாய்மார்களும் எல்லா வயசான பாட்டி தாத்தா வந்துட்டாங்க. அந்த புள்ள கொஞ்சம் நாட்டாள நல்ல நம்ம புள்ள மாதிரிதான். நீ ஆண்ட அந்த குழந்தை ஆகட்டும், நாம பார்க்கணும் சந்தோஷமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். அவர் வரணும், யாரும் வரக்கூடாது, அவர் வரணும். அவர் வந்து தமிழ்நாட்டை வந்து அவர் மாற்றணும். டிவிக்கு ஒரு தாத்தா அவனு சொல்றாப்புல, சத்தியமணி வாங்கி நான் பண்ணிட்டேன், நான் என்ன பண்றது, நான் திமுக காரனா, என்ன பண்றது, சத்தியமணி வாங்கி நான் பாக்குறாரு இந்த தாத்தா. பேரன் 7 வயசு 9 வயசு பேத்தி இருக்காங்க. சரி, விஜய் தவிர வேற யாரும் போடக்கூடாது கையெடுத்து சத்தியம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி நடக்குது. சத்தியமே வாங்கிட்டாங்களா? ஒவ்வொரு வீட்லயுமே இருக்க சின்ன பிள்ளைங்க அத்தனையுமே விஜய் தான் வேணும், விஜய் தான் வேணும் ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. எல்லா வீடுகளையும் இந்த மிரட்டல் இருக்குது. அதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுயா. இப்போ இன்னைக்கு எல்லாம் சின்ன பசங்களாம் ஓட்டு கண்டு போயிட்டு இருக்கிறான், அவனை போய் கேஸ் போடுவியா? யார் மேலே கேஸ் போடு? அவங்க அழைச்சி போகிறாங்க, அந்த வேட்பாளர் தனியாக போயிட்டு இருக்காங்க, இவங்க தலையில் துண்டு கட்டிட்டு ட்ரெயின் ஓட்டாங்க, ட்ருன்ட்டு ஒன்றும் பின்னாடி சட்டையை பிடிச்சிட்டு அதே மாதிரி ட்ரெயின் ஓட்டு நடக்கிறான், கோடி சுற்றி நடக்கிறான். ஏன் சுற்றுறான்னு அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு இது சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி கிடையாது. அவனுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறேன். உங்கள் மத்தியிலலாம் நான் எப்படா வாழ்றது? நாங்களாம் ஒரு அரசியல் புரிதலோட உங்களை மோதுறதுக்குள்ள நீங்கள் வளர்ந்து எழுந்து பெரிய அசுரம் காட்டு யானை மாதிரி வளர்ந்து நிற்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட எப்படி மோதுறது? எங்கள்கிட்ட சின்ன பிள்ளைங்க இருக்கிறானுங்க, வேற லெவலில் இருக்கிறானுங்க, எல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம உதயநிதி வராப்போல, உதயநிதி ரோடு ஷோ பண்ணி இருக்கிறாப்போல, ஒரு பையன் வந்து கத்துறான், திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு யார்கிட்ட கத்துறான்? துணை முதல்வர்கிட்ட கத்துறான். ஒரு சின்ன பையன். இதை நான் எப்படி பார்க்கறது? எந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருந்துச்சான்னு தெரில. ஒரு கெட்ட வார்த்தையோட விட்டான்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் பீ பண்ணிட்டு வேணா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு வயசான பாட்டியிலும் இருந்து சரி, அந்த சின்ன பசங்களும் சரி, பெரிய அளவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அந்த நான் சொன்னேன், ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் இன்னைக்கு டிவி கேட்க ஓட்டு போகிறது தயாராகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா பேரன் தான் பேத்தி சொல்லுது, தான் பேரன் சொல்கிறான் அப்படிங்கிறதுனால நம்ம கவர் பண்ணி இந்த 40லேருந்து அந்த 50-55 வயசில் உள்ள இருக்காங்க, அந்த சின்ன குரூப்பு அவங்க மட்டும் கவர் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். அது வரும் இந்த எவ்வளோ 40 வயசு கீழே 38, 35, 36லாம் ஓரளவுக்கு இந்த டிவிக்கு ஃபியர் இருக்குது. அந்த 11 to 20 வயசு வரைக்கும் ஒருத்தவங்க ஓட்டு செதறாமல் கொண்டு டிவிக்கில் போடுற அளவுக்கு அவனுக்கு தெம்பு திராணி இருக்குது. அவங்க ஒன்றை போட்டுறோன்னு வச்சுங்களேன். அப்படியாக அதாவது இந்த குளத்துல கீழே வந்து பெரிய கண்டையெல்லாம் செவனேன்னு, இந்த விரா கண்டையெல்லாம் செவனேன்னு கிடக்கும், மேலே இந்த பூர்ட்டி தான் கிடந்து துணிட்டு தெரியும்ல, கீழே இருக்கிற இந்த விரா கண்டை தெரியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு வேணா அந்த சோஷியல் நரேட்டிவ்ல வந்து நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி செட் பண்ணலாம். விரா கண்டெல்லாம் பெருசாக கிடக்கு. அந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து சுழண்டு அடிக்க பாருங்க, அப்போதான் அவனுக்கு தெரியும், ஆகா டிவிக்கு இவ்வளோ பெரிய ஒரு சேதாரத்தை நமக்குள்ள ஏற்படுத்திருக்குன்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ள அவன் தோத்து போயிடும். தோத்து வீட்டு போகிறது பாரு, நம்மளால தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால காலம் அப்படியாக தான் அமைந்து கொண்டு இருக்குது. எத்தனை ஓட்டு எத்தனை இடங்கள் பிடிக்கப்படும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருந்தாலும் அந்த மேட்டர் நான் இப்போ சொல்ல மாட்டாங்களா. எலெக்ஷன் முடிஞ்சது அதுக்கு பிறகு நாங்கள் அதை வந்து விரிவாக நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆனால் இன்னைக்கு களம் இப்படியாக சூடு பிடிச்சி போயிட்டே இருக்கு. பறந்து 8, 10 ஆணுச்சு, 15 ஆணுச்சு, 20 ஆணுச்சு, அப்படியே போயிட்டு இருக்கு. சென்னையில் ஒரு 16 இடங்கள் இருக்கணும். 16 குறைஞ்சபட்சம் ஒரு 8 to 10 சீட்டு டிவிக்கு கன்ஃபார்ம் அப்படி தான் பேசிக்கிறாங்க. என்கிட்ட மெயினாக பெரிய தலைகள் போட்டியிடுவதே சென்னையில் தான். அங்கே தான் ஊர் எடுத்துன்னு வராங்க நம்ம பசங்க. அப்படிங்கும்போது அந்த இடங்கள்லாம் டிவிக்கே சிலுன்னு ஜெயிச்சு வந்துச்சுன்னா, கொஞ்சம் தெற்கு பக்கம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, டெல்டா பக்கம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி பார்ப்போம். நம்ம எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு நம்ம என்னென்னு கால்குலேஷன் பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கி எந்த இடத்துலையும் இந்த தாவேக்கா தொண்டர்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல் இன்னும் ஆகிடுமோ ஏது ஆகிடுமோ இல்லாமல் இன்னைக்கு காலத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி உழைச்சா போதும். எலெக்ஷன் ரிசல்ட் அதை ஆண்டாங்க கொடுத்துட்டு போகிறோம், அந்த மக்கள் கொடுக்க போகிறாங்க. அதை அன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு லெவலுக்கு தாவேக்கா அந்த டிஎம்கே ஏடிஎம்க்கு ஆப்போசிட்டாக நல்லா வலுவான நிலையில் இருக்கிறாங்க. இதை அப்படியே கீப்பப் பண்ணி கொண்டு போகணும். அது மாதிரி பல இடங்களில் தாவேக்காவை நபரை வந்து நாங்கள் வந்து பீட் பண்ணணும்னா திமுக என்ன பண்ணுவாங்க, பல இடங்களில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கிறாங்க, ஆளை இருக்கிறாங்க, புதுசாக டிவிகேவுக்கு ஆப்போசிட்டாக ஆளை இருக்கிறாங்க. அது என்ன கேட்குறீங்க? ஜூலியாக்கெல்லாம் வீடியோ டெய்லி ஒரு வீடியோ ஒன்றுக்குது, அந்த மாதிரி அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியா இப்போ நீங்களாம் அசந்து போயிடுவீங்க. இப்போ புதுசாக ஒரு ஆளை இறக்கிருக்காங்க டிஎம்கே டிவிகேக்கு எதிராக, அரண்டி போயிடுவீங்க, மிரண்டு போயிடுவீங்க. திவ்யா கலேஜி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வீடியோ போடுது. உங்கள் ஓட்டு யாருக்கு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு.
சரிங்களா? சிறையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்களுக்கு சிறையில் வந்து பல சலுகைகளை கொடுத்து எங்களுக்கு சிறையில் வந்து சாப்பாடு வந்து பல மாற்றத்தை கொடுத்தது. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பணம் தெரியுது. ஸ்டாலின் ஐயா வாழ்க. நல்லா சோறு போடுறாங்க. அதனால நான் டிஎம்கே ஓட்டு போடணும். ஜெயிலில் உட்காந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் உட்காந்து திவ்யா கலைச்சின்னு ஏதோ ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு, அந்த அம்மா உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்கு நீ திமுக. யாரெல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் இறக்கிட்டாங்கன்னு தெரியல. அதான் அது வந்து சுய அறிவோட பேசுதா இல்லைன்னு தெரியல, ஏதோ நடந்துகிட்டு இருக்காங்களேன். அப்படியாக இன்னைக்கு திமுக பயங்கர பயத்தில் இருக்கிறாங்க. இந்த மனுஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த டிவிக்கு வாரியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல. இன்னைக்கு புதுச்சேரியில் போயிருக்கிறாப்புல நம்ம சீமான் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் டிவிக்கே அது கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டாப்புல. பேசி பார்த்துட்டு கொண்டு வாவலாம், அவெல்லாம் தற்கூரி போயிடுவோம். நம்மளாம் அறிவார்ந்த கூட்டம். நேற்று மழையில் உட்காந்துருந்தாங்கல்ல, அடிக்கிற மழையில் முட்டா போயிடுவோம். அவங்க தான் அறிவார்ந்த கூட்டமா, நம்மளாம் தற்கூரி கூட்டமாக இருந்துட்டு போகிறோம். ஏரியால ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். இப்போ ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா என் அண்ணன் வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியா உள்ளே, வேலையா போகாம கெத்தா சுத்தினே அப்படியே. வேலைக்கே போகாம கெத்தா? ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா சார் பிடிக்குமே. கெத்தா வந்துட்டு பேசுவார், எல்லார்கிட்டையும் பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே போய் கூட்டு போவார் சார். எப்படி எவர்படி கெத்தா சுத்திட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினே இருப்பார் சார். அவர் பேச்ச போடுவார் சார் தரமா. அவர்னா அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன் பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறீங்க கடைசியில. அப்படியாக இன்னைக்கு இந்த டிவிக்கு வாரியர்ஸும் சரி, தாவைக்காவும் சரி, ஒட்டுமொத்த அரசியல் களத்திலையும் அதிபயங்கரமா இருக்கிறாங்க. எல்லா கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல எந்த கவலையும் இல்லாம முன்னோக்கி நடைய போட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பரப்புரையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் மட்டும் பரப்புரையில் இல்லை, மனசு வருத்தமா இருக்கா. எல்லாம் நல்ல சோறுங்கிறாங்க, நல்ல கறி சோறுங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சோறு கிடைக்கல, பசியா கிடக்குற மாதிரி எல்லாரும் வெளில நிற்கிறாங்க. நம்பால் மட்டும் வெளில வர முடியாம சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ போயிருக்கா அவ்வளோ பாருங்கன்னா, நம்ம உதயநிதி அவ்வளோலாம் போயிட்டு இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வேற எல்லாம் கொண்டாடிட்டாங்கப்பா. லாலா கடை சாந்தி பாட்டு போட்டு ஓட்டு கேட்குறாங்க. லாலா கடை சாந்தி பாட்டு டிஎம்என் மியூசிக் போட்டார் நினைக்கிறேன். எம்எஸ் விஸ்வநாதன் அதை மியூசிக் போட்ட மாதிரி ஒரு சூப்பராக பாட்டு வச்சு ஓட்டு கேட்டுருக்கிறானுங்க. அடுத்து முதலமைச்சர் தெரியா போயினுங்கிறாப்புல, மாசா போயிருக்கிறாப்புல. இடையில பறக்கும்படை மறைச்சு செக் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம முதலமைச்சர் செக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நம்ம முதலமைச்சரையே மறைச்சி செக் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களாமா சிஎம்ஏ. என்ன அவர் என்ன பணமாக கொண்டு போகிறாங்க? என்னையா அது லூசத்தனமாக இருக்குது. அவர் 5 லட்சம் 6 லட்சம் பணம் கொண்டு கொடுக்க போகிறாப்லையா? கொண்டு வர லாரியில் கொண்டு போய் டிப்பராரில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. இப்போ தான் முதலமைச்சர் வண்டியை இவங்க பிளாக் பண்ணி செக் பண்ணிக்கிறாங்க. காய்கறி கடை, இது தேங்காய் வியாபாரி, தக்காளி வியாபாரி, அவங்க அதெல்லாம் ஒரு 10 ரூபா 5 ரூபா கூட இருந்தால் பிடிச்சோன்னு வச்சிடறாங்க. முதலமைச்சரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இடம் போகடா, என்ன ட்ராமா. அங்கே உதயநிதி உட்காந்து டீ குடிச்சுக்கிறாப்புல, ரோட்டத்தில் டீ குடிச்சு உட்காந்துக்கிறாப்புல. எவ்வளோ எளிமையான மக்கள், எவ்வளோ எளிமையான முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அது துணை முதலமைச்சராக பெற்றுக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஓட்டு போடுங்க பத்தி யாரும் சொன்னார காலில் அது வந்து பத்தியாளர் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, என்னப்பா நீ நான் சொன்ன மேட்டை அப்படியே போய் நீ சொல்லிக்கிறியாப்பா, என்னப்பா நீ அப்படின்ட்டு கடைசியா சரிப்பா வீடியோ அப்படி சொல்லிவிடாத, நீ கிட்ட திமுக ஓட்டு போட்டு பாட்டு அப்படின்னு சொல்றாரு. அறிஞ்சு சொல்லிட்டேன். இதை மாதிரி நாளைக்கு ஒன்று சொல்றாரு, அதை நாளைக்கு வீடியோவில் சொல்றேன். கண்டென்ட்ல அதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதான். அப்படியே இன்னைக்கு திமுக வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்த போதிலும் இன்னைக்கு வந்து பல கால இடங்கள்ல தாவேகா பெரிய அளவுல உள்ள வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களுக்கு வரலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் இன்னைக்கு அந்தந்த தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே பயந்துட்டா, உண்மையிலே விஜய் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டாப்லையா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கூட்டம், எல்லாரும் 1 ரூபா காசு வாங்காம தன்னெழுச்சியா போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வயிறு எரியிறாங்களா, அப்பா கபான்னு எரியுதுல. நாம் தமிழர் கட்சி போராட்டம் நம்மளே போட்டு கருக்குறாங்க இல்ல. அதுக்கு என்ன காரணம்? கூட்டம், கடுமையான கூட்டம் இருக்கு. இதே பயம் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அவங்க வேட்புமனு தாக்கல் சேர்த்து இவ்வளவு கூட்டம் கிடையாது. எல்லாம் காசு கொடுத்து கூட்டம் வந்து அவ்வளவு கூட்டம் இல்லை. டிவிக்கு அப்படியே போறாங்க. இப்போ அந்த ட்ரோன் ஷாட்ல காமிக்கிறாங்க, வேற லெவலில் இருக்கு. ஏதோ பாகுபலி படம் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குல்ல. அதுதான் மற்ற கட்சியினர் நம்மளுக்கு பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு அந்த எலெக்ஷன் டேட், அந்த ரிசல்ட் வர அன்றைக்கி தான் தெரியும். எத்தனை இடங்களில் தாவேகா முன்னோக்கி சென்று அடித்து இடத்த பிடிச்சதுக்கு செதற விட்டுருக்காங்கப்பா.
டிவிக்கிற குரூப் செதற விட்டாங்கிற மேட்ரு நம்ம அன்னைக்கு தான் தெரியும். அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் களத்தில் இருக்கிற அந்த டிவிக்கு தொண்டர்கள், டிவிக்கு தோழர்கள், அந்த நிர்வாகிகள், வாரியர்ஸ், நீங்கள் எல்லாம் களத்தில் அடுத்த ஒரு 20 நாள் வேலை செய்யுங்க. நம்மளுடைய எல்லா எனர்ஜியும் போட்டு வேலை செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய இடத்த பிடிக்க போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக எத்தனை வருஷத்துக்கு பிறகு, more than 50 இயர்ஸ்க்கு பிறகு தமிழகத்தில் 3ஆவதாக ஒரு கட்சி வந்திருக்கு. இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நிற்கிது. ஏன்ட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க 30% இருந்தால் இவன் 30% தான், நம்ம 28, 29 வந்து நிற்க போகிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை நிகழ்த்த போகிறது டிவிக்கே நம்ம. அதனால கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம்.